அதனால் ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், துன்பம், துயரம், பசி, உறக்கம் எல்லாவற்றையும் கடந்து களத்திலே நிற்கிறோம். நீங்களே பார்க்கிறீர்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுவதற்கு செய்தி உண்டா? காங்கிரஸ் ஏதாவது சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? பாரதிய ஜனதா 10 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி, ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா? திமுக 1000 ரூபாயை தவிர வேற வார்த்தை பேச முடிகிறதா? 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய். என்ன உங்க அப்பம்ட்டு காசு 1000 ரூபாய்? எங்க அப்பன்பு காசு அந்த 1000 ரூபாய் நாங்க உழைத்து கொடுத்தது, எங்கள் வரிப்பணம். அதுவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, மத்திய அரசு நிதி. அதை எடுத்து 1000 கொடுத்து ஓட்ட பறிக்கிறீர்கள். இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வையுங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் இந்த மண்ணும் மக்களும் இழந்த உரிமைகளை எடுத்து பேசி திருப்ப அந்த உரிமைகளை பெறுவதற்கு என் பிள்ளைகள் அரும்பாடாற்றுவார்கள். இழந்த உரிமைகளை மீட்க உழைக்கும் மக்களின் உரிமை குரலாக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குவார்கள். கச்சத்தீவை எடுத்துக் கொடுக்கிற போது இந்திய நாடாளுமன்றத்தை மிரள வைத்த ஒரு சிங்க மகன் எங்களுடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். ஒரே ஒரு உறுப்பினர். வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று இந்திரா காந்தியை எதிர்த்து பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா மு.க. தேவர் அவர்கள். ஒரு மு.க. தேவர் இன்னைக்கு 40 பேரை நான் அனுப்புகிறேன். நீங்கள் வெல்ல வைத்து அனுப்பினால் 40 பேர். திமுக வென்றால் என்ன ஆகும்? திமுக வென்றிருக்கு, அது நிறைய தடவை வென்றிருக்கு. அதிமுக வென்றிருக்கு, அது ஒரு செய்தி, அவ்வளவுதான், வழக்கமான ஒரு செய்தி. பிஜேபி அதான் ரொம்ப நாள் வென்று போய் ஆண்டிருக்கேன், 10 ஆண்டு ஆண்டிருக்கேன், அது ஒரு செய்தி, அவ்வளவுதான். காங்கிரஸ் வென்று, அது ஒரு செய்தி. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அதன் வேட்பாளர்கள் வென்றால் வரலாற்றில் மாபெரும் புரட்சி உலகம் திரும்பி பார்க்கும். திருவண்ணாமலையே திரும்பி பார்க்கும். தீபம் ஏற்றுகிற போது எப்படி எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வணங்குகிறார்களோ அப்படி தீபத்தை வணங்குவது போல திருவண்ணாமலையை உலக தமிழ் மக்கள் வணங்குவார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, எனக்கும் என் தம்பி தங்கைகளுக்கும் நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் இவர்களுக்கு மறுபடியும் வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து விடாதீர்கள். உங்களை இருகரமும் கூப்பி வணங்குகிறேன். குறிப்பாக இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா இந்த கட்சிகளை தமிழ்நாட்டிற்குள் விடாதீர்கள். அவர்கள் நச்சு செடிகள், விஷமரங்கள். அவன் வந்தால் மதத்தையே பேசிக் கொண்டிருப்பான், சாதியே பேசிக் கொண்டிருப்பான். சாதியும் மதமும் எங்கள் கண்கள் என்பான். நாம் சமூகத்தின் புண்கள் என்கிறோம். கோட்பாட்டளவில் நேர் நேர் எதிரி. அவன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான், இவன் ஏன் ஏழையாக இருக்கிறான், அவன் கர்மா அது அப்படின்றான், அவன் விதி அப்படிம்பான். நாம் விதியை மதியால் வெல்ல முடியும் என்கிற நம்புகிற கூட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி, இது அவர்கள் கோட்பாடு. பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாடி, இது நமது கோட்பாடு. அவர்கள் கோயிலிலே இருப்பார்கள், நாம் குடிசையிலே இருப்போம். வரமாட்டார்கள். அவர் வணங்குகிற சாமியை பிடித்துக் கொண்டு அரசியல் செய்வார்கள். நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய துடிக்கிறோம். கோட்பாட்டளவில் மாறுபாடு. நம் உணர்வுக்கு, நம் உரிமைக்கு, நம் உயிருக்கு நிற்க மாட்டார்கள். நின்றதில்லை, நிற்க போவதும் இல்லை. எதற்காக அவர்கள்? எதற்காக? மதம் 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 என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த வெறியை தூண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்சி பாருங்க, ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி, கூட்டணி எல்லாம் சாதி கட்சி அதோட நிக்குது. எப்படி? ஒண்ணுதான் என் உடன் பிரதமரிடத்தில் வைக்க போகிறேன். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? இந்த கேள்விக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே போவோம். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. கூட்டம் இனம், இதான் வரையறை. அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம். அது மாதிரிதான் இது தமிழ் தேசிய இனம்.
இது உலகில் மூத்த இனம். ஏன்? ஆதியில் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது மனிதன் பேசிய மொழி, அதில் இருந்த ஒலி, இந்த ஒலியெல்லாம் இன்னும் தமிழ் இருக்குது. அதனால முதல் மொழி தமிழ்.